ஹாய் எவ்ரிவான், இதை பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு போர்டு ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா பவர் போர்ட்லேயே வந்து கம்ப்ரஸரோட ஐபிஎம், அதுக்கப்புறமா எஸ்எம்பிஎஸ் செக்ஷனு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு. இது நம்மளுக்கு எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, சுத்தமாக டெத் கண்டிஷன். ஐசி பார்த்திங்கன்னா பஸ்ட் இருக்குது, என்ன பார்ட் நம்பர்னே தெரியல. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய ஆக்சிலரி வைண்டிங் பார்த்தோன்னா கட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த ரெண்டுமே நம்மளால், ஏன்னா ஐசி போச்சுன்னா இது இருந்துச்சுன்னா மாடியூல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு மாடியூல் போட முடியாது, ஏன்னா ஆக்சிலரியும் கட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை வச்சு தான் அதை ஆன் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். போர்டு ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கிறேன். ஏன்னா ஆன் ஆயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க, பிளிங்க் ஆகும். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஃபைனலாக போர்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா எங்கள் ஐசி நான் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே இருக்கிற எஸ்எம்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா எல்இடி நம்மளுக்கு பிளிங்க் இருக்குது. ஏன்னா அது ஃபுல் பவர் எஸ்எம்பிஎஸ் ஆனால் மட்டும்தான் அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். இதில் 5 வோல்ட்டு 15 வோல்ட்டுன்னு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா 15 வோல்ட்டுக்கு ஐபிஎம்முக்கும் 5 வோல்ட்டுக்கு மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் 12 வோல்ட்டுக்கு ரிலே ஆக்டிவேஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த சின்ன மாடியூல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இப்போ ஐசி பஸ் ரேட்டுக்குனால டோட்டல் நம்ம போர்டு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி கூட நம்ம போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் போர்டு பார்த்திங்கன்னா டோட்டல் வயரிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. மாடியூலெல்லாம் ஃபிட் பண்ணி ஃபுல்லாக க்ளூ போட்டாச்சு. போட்டு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் வோல்டேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து காமன் கிரவுண்டு. காமன் கிரவுண்டு 5 வோல்ட் செக் பண்ண போகிறோம். கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு நம்மளுக்கு காமிக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் செக்ஷனு 15 வோல்ட்டும் அக்யூரேட்டாக காமிக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷன் 12 வோல்ட்டு. இப்படி 3 வோல்ட்டுமே நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் சர்க்யூட்டுக்கு. ஸோ அதனால் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான வோல்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு தான் தேவைப்படும். நம்ம நார்மல் ஏசி, அதாவது நான் இன்வெர்டர் ஏசி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்வெர்டர் போட்டுக்கலாமே 15 வோல்ட்டு. ஏன்னா ஐபிஎம் யூஸ் பண்ணுறதுனால மஸ்ட்டு 15 வோல்ட் தேவைப்படும். அது மாதிரி டைப்பில் நம்ம இந்த மாதிரி மாடியூல் வச்சு யூஸ் பண்ணி 15 வோல்ட்டு நம்ம ஐபிஎம் கொடுக்க முடியும்.